தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீடைல்ஸ் நான் கொடுக்கறேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்க. 21, 22, 22, 23, 23, 24, 24, 25 4 வருஷங்க. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம 4 ஆண்டுகள்ல கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகள்ல 39,333 கோடி ரூபாய். யூபியில 23 கோடி மக்கள், 24 கோடி, 38,687 கோடி. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க? 39,338 கோடி. இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா? அது மட்டும் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்காங்க. என்ன நியாயம் இது? உத்தரப்பிரதேசல 23 கோடியில 15 கோடி கிராமப்புறம், 23 கோடி மக்கள் தொகையில 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில 3.7 கோடி கிராம மக்கள், ஆனா நான் 39. அப்ப இடையில எவனும் பணத்தை சாப்பிடுறான். கிளியர், டேட்டா கிளியர். அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிடுறான் இப்ப தொலைட்டு. இந்த போலி கணக்கு, வராதவங்க பேர்ல கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப் குரூப்பா கூட்டிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், பஸ்ல கூட்டிட்டு போறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கு.